வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். நம்ம சேனலில் வந்து போன வாரம் டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருப்பாங்க 11th 9th 6th. அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அது வந்து கரெக்ட் டைமில் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக டெய்லி ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து டெய்லி வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். எந்தவித காரணத்துக்காகவும் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறது வந்து டிலே ஆகாது. டெய்லி கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம ஆடியோ மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஆடியோ மாதிரி தான். ஸோ சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆக்சுவலாக வந்து படிக்கிற மாதிரி தான், ஒரு நாளில் படிக்கிற மாதிரி சிலபஸ் தான். ஜஸ்ட்டு படிச்சுட்டு நீங்கள் ஆடியோ வச்சு டெஸ்ட்டு போகிற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா 23/4/19 அதாவது 23/4/19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் 1லேருந்து 15 வரைக்கும், 1 15 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை 23/4/19. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா நம்ம சேனலில் கொடுத்த வீடியோ 1லேருந்து 15 வரைக்கும் உள்ள வீடியோ ப்ளஸ் வந்து விண்மீன் போர்ட்டல், இந்த 3லேருந்து எதுனா டிசம்பர் சிஏ நம்ம சேனலில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள வீடியோ ப்ளஸ் வந்து விண்மீன் தெரியும், விண்மீன் எல்லாருக்குமே படித்ததான். அப்புறம் டிஎன்பிசி போர்ட்டல் தெரியும். இந்த 2ல் மட்டும் 1லேருந்து 15 வரைக்கும். ஸோ மொத்தம் 3 நம்ம வீடியோ, விண்மீன், போர்ட்டல் இது எல்லாம் சேர்த்துல இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டிசம்பர் 1 to 15 இல்லை கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே வந்து அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். 1 2 தான் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் நம்ம வீடியோவில் சேனலில் சொல்லாதது வந்து 1 2 மட்டும்தான் வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும், மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 3 ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இதுவே எனஃப் தான். நம்ம சேனல் ப்ளஸ் விண்மீன் இல்லைனா போர்ட்டல். ஸோ ஆனால் இந்த 3ல் இருந்தால் கரண்ட் மிக்ஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 வந்து படிச்சுக்கோங்க. 24/4/19 அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த புதன்கிழமை 11th தமிழ் புக் ஆல்ரெடி வந்து ஒரு டெஸ்ட் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து போன டெஸ்ட் வந்து கன்வீனியன்ட்டாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஸோ அதனால் வந்து ஒழுங்காக போட முடியல. இனிமே இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணப்படும். எந்த விதமான காரணத்துக்காக வந்து டிலே ஆகாது. ஸோ 11th தமிழ் வந்து ஆல்ரெடி படிச்சதான் சார், ஒரே நாளில் எப்படி படிக்கிறதுனால ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடியில் படிச்சதான். ஸோ படிச்சது திருப்பி படிக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 11th தமிழில் செகண்ட் டெஸ்ட், 11th தமிழில் செகண்ட் டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை 25/4/19 25/4/19 வந்து டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 16லேருந்து 31, 16ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வீடியோ ப்ளஸ் விண்மீன் டிஎன்பிசி போர்ட்டல் இந்த 3லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆடியோ மட்டும் வித் ஆப்ஷனோட. அதுக்கப்புறம் வந்து 26/4/19 26/4/19 6th தமிழ் புக் நியூ அதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி எல்லாம் படிச்சதான் சார். ஒரு நாளில் எப்படி படிக்கிறதுனா ஆல்ரெடி புது புக் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாளில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி எல்லாமே வந்து படிச்சதா வச்சிருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 26/4 வந்து 6th தமிழ் நியூ புக் 3 டேம் அதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஸோ அதில் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி முடிஞ்சு போயிடும். சாட்டர்டே சண்டே வந்து டெஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு அடுத்த வீக் மண்டேலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா மண்டே 29/4/19 மண்டே அன்னைக்கு என்னன்னா நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் 1லேருந்து 15 வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் வீடியோ, விண்மீன், டிஎன்பிசி 3லையுமே சேர்த்து 50 கொஸ்டின்ஸ். நவம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் 1லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி 4/19 அது என்ன 9th தமிழ் புக்கு நியூ, 9th தமிழ் வந்து நியூ ஆல்ரெடி படிச்சதான். ஸோ அதனால படிச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். இது ஆல்ரெடி போட்ட சிலபஸ் தான். மறுபடியும் புது புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4 or 3 times படிச்சாதான் வந்து நமக்கு கரெக்டாக மைண்டில் நிற்கும். ஸோ அதனால தான் திருப்பி புது புக்கே தர்றது. ஸோ அதனால 9th தமிழ் வந்து நியூ புக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக நவம்பர் சிஏ 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். நவம்பர் சிஏ 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ 2ஆம் தேதி வந்து 11th தமிழ் புக் 3வது டெஸ்ட். 11th தமிழ் புக் வந்து 3வது டெஸ்ட். ஆல்ரெடி 2 டெஸ்ட் எழுதிருக்கோம். இது வந்து 3வது டெஸ்ட். ஸோ 3வது டெஸ்ட் 11th தமிழ் புக். அப்போதான் வந்து புக்கை பார்த்தாலே இது நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வரும். இல்லை டெஸ்ட் போடல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது வந்து மறக்க தான் செய்யும். ஸோ அதனால 3வது டெஸ்ட். 3ஆம் தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th 9th 11th நியூ புக் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் 3ஆம் தேதி. ஸோ இது வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர வெள்ளி போய் அதுக்கு அடுத்த வெள்ளி வரைக்கும் வந்து டெஸ்ட் ஷெடியூல் இருக்கு. அதுக்கடுத்து என்ன கன்வீனியன்ட்டோ அதுக்கடுத்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து அதுக்கடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 வீக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். டெய்லி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம். நான் போடுவேன். ஸோ வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு யாராவது படிக்கிறவங்க இன்வால்வாக இருந்தாங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறையா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.